முரசு சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்ராம் கோவிந்தன். லோக்பால் என்ற நிறுவனம் வந்து கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்குது. தேர்தலுக்கு முந்தைய பல கருத்துக்களை வெளியிட்டது. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு இப்போது கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்குது லோக்பால் என்ற அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் சொல்கிறது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்னு சொல்லுது. அதாவது திமுக வந்து 181லேருந்து 189 இடங்கள் வந்து பிடிக்கும், 40% வாக்கு சதவீதம் வந்து திமுக வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்பால் நிறுவனம் சொல்லுது. அதிமுக பார்த்தீங்கன்னா 38 இடங்கள்லேருந்து 42 இடங்கள் வந்து அதிமுக பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. 29% வாக்கு சதவீதம் தான் அதிமுக எடுக்கும் அப்படின்னு சொல்லுது. தாவேகா பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 இடங்கள் வந்து பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 23%ன்னு சொல்லுது. என்டிகே நாம் தமிழர் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த லோக்பால் அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்குது. இதுதான் வந்து ஒரே பரபரப்பாக வந்து பேசப்படுது. ஏன்னா மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கிறாரு. தாவேகா பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 இடங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து முழுமையாக வந்து தட்டி தூக்கிச்சு. அதிமுக பார்த்தீங்கன்னா 38 இடங்கள் 42 இடங்கள்னு சொல்லுது. இது வந்து ரொம்ப குறைவு. போன முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அதிகமான இடங்களை வந்து பெற்று மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருந்தது. ஆனால் தன்னுடைய வாக்கு வங்கியையும் தன்னுடைய கட்சியுடைய பலத்தையும் வந்து முழுமையாக அதிமுக வந்து இழந்துச்சு. தாவேகா வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து அதிகமாக வாங்கியிருக்குது. திமுகவுடைய இந்த சாதனைகள் தான் வந்து மக்களிடையே சேர்ந்துருக்குது. நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இலவச பேருந்து, மகளிருக்கான விடியல் பேருந்து, மாதம் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தது, இதெல்லாம் நடந்தது. இந்த சாதனைகளை தான் வந்து மக்கள் வந்து சிந்தித்து மறுபடியும் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து மக்களிடையே ஈஸியாக போய் சென்று சேர்ந்துச்சு. பாமர மக்களிடையே மிகவும் எளிதாக சென்று சேர்ந்துள்ளது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. இந்த கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த லோக்பாலுடைய இந்த கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து மக்களிடையே மிகவும் எளிதாக சென்றுள்ளது என்பது நன்றாக தெரிய வருகிறது. அதிமுகவுடைய வாக்குகளை தாவேகா முற்றிலுமாக பிரிச்சுட்டு அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சது. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி அரியணையிலே அமரப் போகிறார். இந்த லோக்பாலுடைய இந்த கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் உண்மையாக பார்த்தீங்கன்னாலே திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போது. ஐயா ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சராக போகிறாரு. இந்த லோக்பாலுடைய கருத்து கணிப்பு மட்டும் இல்லை, மக்களிடையே எத்தனை கருத்து கணிப்பில் வந்தாலும் சரி, மக்கள் வந்து தீர்மானிச்சிட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு வாக்குகளையும் செலுத்திட்டாங்க. எனவே திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரப்போகுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.